ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளோட சமையல் தக்காளி சாதம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி 6, வெங்காயம் 2, பட்டாணி 50 கிராம், உருளைக்கிழங்கு 1, புதினா 1 கப், கொத்தமல்லி 1 கப், பச்சை மிளகாய் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரிசி 2 கப், பட்டை 2, கிராம்பு 3, அன்னாசிப்பூ 1, ஜாதிக்காய் 1, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, சோம்பு அரை ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. எல்லாரும் ருசிச்சு சாப்பிடக்கூடிய தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க. இன்னைக்கு தக்காளி சாதம் குக்கரில் பண்ண போகிறோம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாறினதும் அதில் கரம் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும். ஏலக்காய், பிரியாணி இலை, கடல் பாசி, நட்சத்திர சோம்பு, ஜாதிக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணதும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறோம். அப்புறம் சோம்பு. இந்த கரம் மசாலா பொருளெல்லாம் ஒரு தடவை ஃப்ரை ஆகிட்டோம். லைட்டாக ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கிறணும். நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். கொஞ்சம் உப்பு போட்டாங்கன்னா கொஞ்சம் வேகமாக வதங்கும் வெங்காயம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வதக்கிக்கிறணும். அதோட பச்சை வாசனை போன உடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்குறோம். நீள்வாக்கில் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வேகட்டும். நல்லா மசிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது புதினா இலைகள் எல்லாம் நல்லா வதங்கினதும் இதோட பட்டாணி சேர்க்கணும். இந்த பட்டாணியை முதல் நாள் நைட்டே நான் ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்தது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட்டாணியும் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால தக்காளி சாதம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். இதோட பச்சை வாசனை போகிற அளவு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வதங்கினதும் நம்ம ஒரு 1/2 கப் அளவு தண்ணீர் ஊற்றுறோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், வேக விட்டுறலாம். அதோட 3/2 கப் அளவு இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கோம். அதுக்கு 4 கப் அளவு தண்ணி ஊற்றணும். முன்னாடி 1/2 கப் ஊற்றியாச்சு, இப்போ 3/2 கப் ஊற்றுறோம். அரிசியை ஒரு 20 நிமிஷம் முன்னாடி நல்லா ஊற வச்சிடுங்க. இப்போ ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அரிசியை
இதோட சேர்க்கணும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கோங்க. இந்த டயத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு, மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். மிதமான சூட்டில் 2 விசில் விட்டுக்கோங்க. விசில் வந்தோடனே ஏரெல்லாம் போய்ட்டு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சுவையான தக்காளி சாதம் ரெடி. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ குழையாமல் குக்கரில் எப்படி தக்காளி சாதம் பார்த்தோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப், பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.